சாயியாகி பக்தி புரி வாழ கண்டே சாயி பிருந்தாவனம் காண வந்தே. பக்தர்கள் கூட்டமே அனைவரின் நெஞ்சிலும் சாயி உன் ரூபமே. எத்திசை நோக்கினும் பக்தர்கள் கூட்டமே அனைவரின் நெஞ்சிலும் சாயி உன் ரூபமே. இறைவனின் அருள் தவழும் சமத்துவ மேகமே அன்பென்னும் மழையைத்தான் பக்தியில் தூவுமே. இறைவனின் அருள் தவழும் சமத்துவ மேகமே அன்பென்னும் மழையைத்தான் பக்தியில் தூவுமே. பக்தி புரீசா ஷிரடி நிவாசா பக்தி புரீசா நமோ நமோ ஷிரடி நிவாசா பக்தி புரீசா ஷிரடி நிவாசா நமோ நமோ. ஸ்ரீ கிருஷ்ணன் மாறி ஸ்ரீ சத்ய சாயியாகி பக்தி புரி வாழ கண்டே சாயி பிருந்தாவனம் காண வந்தே. இறைவனின் ஆடையில் செந்தூரவான் நிறம் வானத்தில் ஒளிர்கின்ற சூரியன் போல் முகம். இறைவனின் ஆடையில் செந்தூரவான் நிறம் வானத்தில் ஒளிர்கின்ற சூரியன் போல் முகம். கண்களிரண்டுமே ஒளிரும் நட்சத்திரம் அவனின்றி அசையாது அண்ட சராச்சரம். கண்களிரண்டுமே ஒளிரும் நட்சத்திரம் அவனின்றி அசையாது அண்ட சராச்சரம். பக்தி புரீசா ஷிரடி நிவாசா பக்தி புரீசா நமோ நமோ ஷிரடி நிவாசா பக்தி புரீசா ஷிரடி நிவாசா நமோ நமோ. ஸ்ரீ கிருஷ்ணன் மாறி ஸ்ரீ சத்ய சாயியாகி பக்தி புரி வாழ கண்டே சாயி பிருந்தாவனம் காண வந்தே. ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தியானமூல் குரு மூர்த்தி பூஜாமூல் குரு பதம் மந்திரமூல் குரு வாக்கியம் மோக்ஷமூலம் குரு கிருபா குருகடாட்சம் பரிபூர்ணம் குருகடாட்சம் பரிபூர்ணம் குருகடாட்சம் பரிபூர்ணம். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஸ்ரீ சாயி குருச்சரித்திரம் என்ற புனித நூலை தாஸ்கனு மகராஜ் மராட்டியில் எழுதிய புனித நூலை மொழிபெயர்க்கும் பாக்கியம் கிடைத்த திருமதி ரமா சுப்பிரமணியனின் பணிவான நமஸ்காரங்கள். பொழுதிவாக்கம் பாலாஜி நகர் 28வது தெருவில் உள்ள நம்முடைய துவாரகாமாய ஆத்மஞானியர் மையத்தின் சார்பாக சாயி தர்பார் 1வது ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடவிருக்கின்றோம். இந்த சாயி தர்பார் என்று சொல்லும் பொழுதே அநேக அற்புதங்களை உள்ளடக்கியதாகவே இருக்கும். அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி. இந்த இடத்தில் என்ன விசேஷம் என்றால், நம்முடைய சாயி அம்மாவாகவும் அப்பாவாகவும் மாதா பிதா 2 ரூபத்திலும் எல்லோருக்கும் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார். இங்கு இந்த
சாயி தர்பாருக்கு பின்னால் ஒரு வேப்ப மரம் இருக்கிறது. இங்கே துவாரகா மாயி வேப்ப மரத்தடியில் நான் அமர்வேன் என்று சொன்னார். அதே போன்று வேப்ப மரத்தடியில், இதற்கு பின்னால் இருக்கும் வேப்ப மரத்தடியில் இதற்கு முன்னால் அவர் அமர்ந்திருக்கின்றார். அவருக்காக ஒரு தனியாக ஒரு பீடத்தையே கட்டியிருந்தோம். ஆனால் அவர் வேப்ப மரத்தடியில் தான் நான் அமர்வேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த பீடத்தை வைத்து கொண்டு நாங்கள் என்ன செய்வது என்று யோசித்த பொழுது, ஓம்காரேஸ்வரர் என்ற புனிதமான ஒரு ஜோதிர்லிங்க ஸ்தலம், அந்த ஜோதிர்லிங்க ஸ்தலத்துக்கு செல்லும் பொழுது அங்கிருந்து 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை நர்மதா நதியில் புனிதமாக்கப்பட்ட நர்மதா லிங்கத்தை, நர்மதேஸ்வர லிங்கம் என்று அழைப்பார்கள், அந்த லிங்கத்தை இங்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்வதற்காகத்தான் பாபா இந்த இடத்தை விட்டு இங்கு வந்து வேப்பமரத்தடியில் அமர்ந்திருக்கிறார் என்ற உண்மையே எங்களுக்கு புரிந்தது. सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु परमगुरु परंज्योति गुरु परमगुरु परंज्योति गुरु पावन गुरु परब्रह्म गुरु पावन गुरु परब्रह्म गुरु परमगुरु परंज्योति गुरु परमगुरु परंज्योति गुरु पावन गुरु परब्रह्म गुरु पावन गुरु परब्रह्म गुरु सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु सत्यगुरु धर्मगुरु सत्यगुरु धर्मगुरु शांतिगुरु प्रेमगुरु शान्तिगुरु प्रेमगुरु सत्यगुरु धर्मगुरु सत्यगुरु धर्मगुरु शांतिगुरु प्रेमगुरु शान्तिगुरु प्रेमगुरु अनंतगुरु आनंदगुरु अनन्तगुरु आनन्दगुरु अनंतगुरु आनंदगुरु अनन्तगुरु आनन्दगुरु परम पूज्य सत्य साई गुरु 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 भक्तिपुरी सत्य साई गुरु भक्तिपुरी सत्य साई गुरु पुट्टपर्तिपुरी सत्य साई गुरु भक्तिपुरी सत्य साई गुरु सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु परमगुरु परंज्योति गुरु परमगुरु परंज्योति गुरु पावन गुरु परब्रह्म गुरु पावन गुरु परब्रह्म गुरु सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु
सत्यगुरु धर्मगुरु सत्यगुरु धर्मगुरु शान्तिगुरु प्रेमगुरु शान्तिगुरु प्रेमगुरु अनन्तगुरु आनन्दगुरु अनन्तगुरु आनन्दगुरु अनन्तगुरु आनन्दगुरु अनन्तगुरु आनन्दगुरु परमपूज्य सत्य साई गुरु परमपूज्य सत्य साई गुरु भक्तिपुरी सत्य साई गुरु भक्तिपुरी सत्य साई गुरु पुट्टपर्तिपुरी सत्य साई गुरु भक्तिपुरी सत्य साई गुरु सद्गुरु जगद्गुरु तत्वगुरु नित्यगुरु. பொதுவாக ஒரு லிங்க பிரதிஷ்டை என்பது சாதாரணமாக செய்யக்கூடியது அல்ல. அநேக உபச்சாரங்கள் அதற்கு தேவை. நாங்கள் மத்திய பிரதேசத்துக்கு சென்ற பொழுது அங்கு நர்மதா லிங்கத்தை பார்த்தவுடன் அந்த நர்மதா லிங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கு உள்ள வேத பாடசாலை அங்கு உள்ள ஆசிரியர் சொன்னார், நர்மதா லிங்கத்திற்கு எவ்வித உபச்சாரங்களும் அவசியமில்லை. காரணம், ஏற்கனவே அது நர்மதா நதியால் புனிதமாக்கப்பட்ட லிங்கம். அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு கல்லும் லிங்கம் என்று சொன்னார்கள். அது போன்ற அந்த நர்மதா லிங்கத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்து ஒரு பிரதோஷத்திற்கும் மிக சிறப்பாக சோடச உபசாரங்களோடு பூஜை நடைபெற்று வருகிறது என்பதையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மகா சிவராத்திரி என்று 4 கால பூஜையும் பண்ண வைத்தார் அவர். அதே மாதிரி இங்கே இந்த இடம் வந்து மகான்களுக்கான இடம். இந்த மகான்களும் இந்த யோகீஸ்வரர்களும் ஞானிகளும் இந்த உலகத்தை இன்றளவும் உயிர் நிலை பெற்று இருக்க காத்து உதவுகிறார்கள். இந்த மகான்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. எல்லா புராதன சிவ ஆலயங்களை நீங்கள் பார்த்தாலும் அங்கு ஒரு ஜீவசித்தர் இருப்பார். நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அவர்தான் சென்று இறைவனிடம் கொடுத்து இறைவனிடமிருந்து நமக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்று தருவார். இதுதான் வரலாறு, இதுதான் சத்தியம். அப்படி இங்கு எல்லா மகான்களும் இருக்கிறார். அடியேன் அனைத்து மகான்களை பற்றியும் நூல் எழுதி எல்லோருக்கும் இலவசமாக அளிக்கக்கூடிய பாக்கியத்தையும் சத்குரு சாயிநாதர் அடியனுக்கு அளித்தார். அப்படி ஸ்ரீ கஜானன் மகராஜ், ஸ்ரீ காலஜானி ஸ்ரீ வீரபிரம்மேந்திர சுவாமி போன்ற பசவேஸ்வர் மகராஜ் கர்நாடகா போன்ற பல்வேறு மகான்களை கொண்டு, அதுவும் சாயிநாதருடைய திருவருளால் தான் இத்தனை அற்புதங்களும் நிகழ்ந்தது.
தர்பார் வருவதற்கான ஒரு அறிகுறியே மார்ச் மாதம் வரைக்கும் எங்களுக்கு இல்லை. ஜனவரி மாதம் நாங்கள் புது வருடம் அந்த கொண்டாடுவதற்காக ஷிரடி சென்றிருந்த பொழுது இந்த இடத்தில் சாய் தர்பார் வரும் என்பது உத்தரவாக பெற்று திடீரென்று கட்டப்பட்ட இடம் இது. கிட்டத்தட்ட 45 நாட்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்ட இடம் என்று சொன்னால் நீங்கள் உங்களால் நம்ப முடியாத ஆச்சரியப்படத்தக்க விஷயம். இங்கு எழுந்தருளி இருக்கின்ற சந்தான பாபா எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார் என்றால் அதை சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகியிருக்கிறது. போன மார்ச் 30ஆம் தேதி ஸ்ரீராமநவமி என்று திறந்த இந்த ஆலயம் இப்பொழுது இந்த 30ஆம் தேதியோடு 1 வருடம் நிறைவடைகிறது. இந்த 1 வருடத்தில் எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் அருளி இருக்கிறார். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்க செய்கிறார். ஏதோ ஒரு பொருளை காணாமல் போய் தொலைத்து விட்டவர்களுக்கெல்லாம் அதை திரும்ப கிடைக்க செய்திருக்கிறார். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதவர்களுக்கு ஒற்றுமையை கொடுத்து தம்பதிகளோடு வந்து ஆசீர்வாதத்தை பெறச் செய்தார். 17 வருடங்களாக குழந்தைய பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தையை கொடுத்திருக்கிறார் அந்த சந்தான சாய்பாபா. இன்னும் பல்வேறு அற்புதங்கள். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் உள்ள அறுவை சிகிச்சை வரை சென்ற பிறகும் கூட திரும்ப வந்து உங்கள் கணவருக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு அவரை கூட்டிச் செல்லலாம் என்ற அளவுக்கு ஒரு அற்புதத்தை சந்தான சாய்பாபா அனைவரிடமும் புரிந்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அற்புதங்களை புரிந்து கொண்டிருக்கும் சந்தான பாபா அவர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்னால் பக்தர்கள் அனைவருக்காகவும். பாபாவினுடைய அவதாரமே பக்தர்களுக்காகத்தான். மற்ற சித்தர்களைப் போல அவர் போல் காடுகளிலோ குகைகளிலோ ஒளிந்து கொள்ளவில்லை. காடுகள் குகைகளில் தனியாக உட்கார்ந்து தியானம் செய்யவில்லை. நம்முடைய மக்கள் அனைவருடைய மத்தியிலும் வேப்பமரத்தடியில் அமர்ந்து கொண்டு மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து எல்லோருக்காகவும் அவர் தன்னுடைய வாழ்நாளின் தன்னுடைய பிராணன் தேகத்திலிருந்து பிரியும் வரை தன்னுடைய வாழ்நாளில் அத்தனை பேருக்கும் அத்தனை அற்புதங்களையும் புரிந்து காட்சி தந்திருக்கிறார். ஷிரடியில் அவர் வாழ்ந்த காலம் 60 வருடங்கள். அந்த 60 வருடங்கள் ஷிரடியை விட்டு அவர் வேறு எங்கேயும் போகவில்லை என்பது நமக்கு கிடைத்த சான்று.
பல்வேறு அற்புதங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அற்புதங்களை எல்லாம் அவரை கண்டு வந்து வியாழக்கிழமை இங்கே எல்லோருக்கும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புனிதமான நாளில் முழுவதுமாக விசேஷ சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் பௌர்ணமி தினத்தன்று சத்யநாராயண பூஜை நடைபெற்ற பொழுது அங்கு அளிக்கப்பட்ட தேங்காய்கள் மூலம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. மேலும் பிரதோஷ பூஜை மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் விஜயதசமி என்று பாபாவுடைய மகா சமாதி நாள் என்று மிகப்பெரிய உற்சவம் நடைபெற்று பல்லக்கு ஊர்வலமெல்லாம் நடைபெறும். அதே போன்று மற்ற ராமநவமி மட்டுமல்லாமல் மகா சிவராத்திரி மற்றும் பல்வேறு வைபவங்கள் என்ன நடந்தாலும் சரி, அது ஆடி மாதமாக இருந்தாலும் சரி, அது புரட்டாசி மாதமாக இருந்தாலும் சரி, நாங்கள் சத்குருவை பெருமாளாகவும் பார்க்கிறோம், அம்பிகையாகவும் பார்க்கிறோம், ஆதிபரா சக்தியாகவும் பார்க்கிறோம், ராமனாகவும் பார்க்கிறோம், சிவனாகவும் பார்க்கிறோம். இப்படித்தான் ஷிரடியில் எல்லோரும் பார்த்தார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு கலியுக தெய்வத்திற்கு இங்கு பல்வேறு பூஜைகள் ஒரு விசேஷத்தன்றும் அவரையே முருகனாக, ராமனாக, கிருஷ்ணனாக நாங்கள் பாவித்து பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். அவரும் எங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் அனைவரும் பொழுதிவாக்கத்தில் அமைந்த இந்த துவாரகா மாய ஆத்ம ஞானியர் மையத்தின் சார்பாக இங்கு கட்டப்பட்டுள்ள சாயி தர்பாருக்கு வருகை தந்து சாய்நாதருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று செல்லுமாறு அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த பாபா வந்து வீட்டில் வந்து 2014 பண்டரி சாய்ரங்கா துவாரகா மாயி ஷிரடியிலேருந்து வந்தார். அவர் வந்து 1 வீக்கில் ஸ்ரீராமநவமி வந்துச்சு. ஸ்ரீராமநவமி நடத்த சொன்னார். ரொம்ப அற்புதமாக நடத்திக்கிட்டாரு. எல்லாமே அவரே நடத்திக்கிட்டாரு. 150 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயதசமி ஸ்ரீராமநவமி வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டார். போன வருஷம் மார்ச் 30 ராமநவமி அன்னைக்கு கோயில் ஆலயம் கட்டப்பட்டது. 48 நாள்லேயே இந்த கோயில் கட்டப்பட்டது. இன்னையோட இந்த மார்ச் 30 1 இயர் முடிய போகுது. கோவிட் டைமில் வந்து எனக்கு வந்து இவர் தான் எல்லாமே, சத்குரு குரு எல்லாமே லைஃபே இவர் தான். ஆனால் இவர் வந்து எனக்கு ரமா சுப்பிரமணிய சாய்ராமன்றவங்க, இவங்க தான் உன்னுடைய குருன்றது வீரபிரம்மேந்தர் சுவாமி படித்த மூலியமாக எனக்கு காட்டினார். எனக்கு யாருன்னே தெரியாதுன்றப்போ அவர் எனக்கு கைட் பண்ணார். இவங்க தான் உன்னுடைய குரு, உனக்கு ஸ்பிரிச்சுவல் இவங்க தான் கைட் பண்ணுவாங்கன்னு சொன்னார். அதே போல் தான் இப்போ நடந்துட்டு வந்துட்டுருக்கு. நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த 1 இயரில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை 17 வருஷம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்திருக்கு. அப்புறம் வேலை கிடைக்காதவங்க வேலை கிடச்சிருக்கு. பெரிய ஒரு இது நோய்வாய்ப்பட்டவங்களுக்குலாம் நல்லா சரி பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதே போல் எனக்கு நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்காரு. அதில் எதுன்னு சொல்ல முடியாது. அதில் 2 மிராக்கிள் வந்து எனக்கு அஸ்ட்ராலஜர் ஜாதகத்தில் வந்து 35 வயசில் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும், 40 வயசில் ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க. நான் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டேன். கரெக்டாக 35 வயசில் என்னோடய கனவுல யூட்ரஸ் ப்ராப்ளம் சரி பண்ணார். அதே 40 வயசில் ஹார்ட் ப்ராப்ளம் சரி பண்ணார். இப்படி நிறைய அற்புதங்கள் என்னை வந்து மேலே 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 உயர்த்தி எங்கள் ஃபேமிலியை கொண்டு போயிருக்காரு. என்னுடைய கணவர் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என் பிள்ளைங்களும் அதே போல் எங்களுக்கு கிடைச்ச துவாரகா மாய் ஆத்மஞான மையத்தில் எங்களுடைய ரமா சுப்பிரமணியம் குரு அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஒரு அம்மாவா, ஒரு குருவா, ஒரு ஃப்ரெண்டாக அப்படி தான் எங்களை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. இது வந்து எல்லாமே வந்து சத்குருவுக்கும் எங்களோட குரு அம்மாவுக்கும் இது எல்லாமே போய் சேரும். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வாங்க. எல்லாரும் வந்து பாபாவோட தரிசனம் பார்த்துட்டு போங்க.